ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 20லேருந்து 29ஆம் தேதி வரை கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் தற்பொழுது சிறுத்தைகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஏ 13,874. 3,907 சிறுத்தைகளுடன் மத்திய பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் 1070 சிறுத்தைகள் உள்ளன. சிறுத்தைகளின் கணக்கெடுப்பை மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் வெளியிட்டார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலாந்தின் உயரிய விருதான நைட் கமாண்டர் விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் சி சுனில் பாரதி. சுனில் பாரதி பாரதி ஏர்டெல் நிறுவனத்தின் தலைவர் ஆவார். இந்த விருதை பெறும் முதல் இந்தியரும் இவரே ஆவார். இந்த ஏர்டெல் நிறுவனம் 1995ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குலசேகரப்பட்டினம் விண்வெளி நிலைய அடிக்கல் நாட்டு விழாவில் ஏவப்பட்ட ராக்கெட் எது? ஆன்சர் பி ரோகிணி. ரோகிணி ராக்கெட் 100 கிலோமீட்டர் தொலைவில் சென்று கடலில் விழும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இது சோதனை முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டது. ராக்கெட் ஏவுதளங்கள் எப்பொழுதும் பூமத்திய ரேகைக்கு அருகில் கட்டப்படுகின்றன. கிழக்கு பக்கத்தில் இருந்து ஏவுவதற்கு எளிதாக இருப்பதால் பூமத்திய ரேகைக்கு அருகில் ராக்கெட் ஏவுதளங்கள் நிறுவப்படுகின்றன. இந்த ராக்கெட் ஏவுதளங்களுக்கு பொருந்தும் வகையில் குலசேகரப்பட்டினம் இருப்பதால் இங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 1963இல் நிறுவப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ 1969ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பி சென்னை. இந்த பெருங்கடல் மாநாட்டின் கருப்பொருள்னா நீல பொருளாதாரத்தில் பெருங்கடலின் நிலையான பயன்பாடு என்பது இதனுடைய கருப்பொருளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ககன்யான் திட்டத்திற்காக எத்தனை இந்திய வீரர்கள் விண்வெளிக்கு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் பி 4. அந்த 4 பேர் யாருங்கிறத பார்க்கலாம். பிரசாந்த் பாலகிருஷ்ணன், அஜித் நாராயணன், அங்கத் பிரதாப், சுபன்சி சுக்லா. இந்த 4 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவர்கள் விண்வெளிக்கு செல்வதற்காக கடந்த 6 ஆண்டுகளாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், கருவின் வயதை கண்டறியும் செயற்கை நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கியுள்ள ஐஐடி எது? ஆன்சர் பி சென்னை. இந்த ஏஐ மூலம் கருவில் உள்ள கருவின் வளர்ச்சியை சரியாக கணக்கிட முடியும் மற்றும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக கணிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக நீளமான கேபிள் அடிப்படையிலான பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ குஜராத். இதனுடைய நீளம் 2.32 கிலோமீட்டர் ஆகும். சுதர்சன் சேது பாலம் என்று அழைக்கப்படுகிறது. குஜராத் பேட் நகருக்கும் துவாரகாவிற்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மற்ற சிறப்பு என்னன்னா, இதில் சோலார் பேனல்கள் இந்த இதில் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் சூரிய மூலம் மின்சாரமும் தயாரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைஞர் எழுதுகோள் விருது பெற்ற எழுத்தாளர் யார்? ஆன்சர் சி வி.என். சாமி. இந்த வி.என். சாமி அவர்கள் தந்தை பெரியாரின் உதவியாளராக திகழ்ந்தார். தமிழ்நாடு, சுதேசமித்திரன், தினமணி ஆகிய நாளிதழிலும் பணிபுரிந்துள்ளார். இவருடைய புகழ்பெற்ற நூலான கடற்போர்கள் என்ற நூலுக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருதும் பெற்றுள்ளார். மற்ற சில நூல்களை பார்க்கலாம். விடுதலை போரில் புரட்சி பெண்கள், விடுதலை போராட்டத்தின் வெளிநாட்டு பெண்கள், விடுதலை போரில் பத்திரிகையாளர்கள் ஆகியன இவருடைய நூல்களாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் முதல் வேத கடிகாரம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி மத்திய பிரதேசம். மார்ச் 1ஆம் தேதி இது திறக்கப்படுகிறது. சூரிய உதயத்தின் அடிப்படையில் இது நேரத்தை கணக்கிடுகிறது. ஒரு சூரிய உதயத்தில் இருந்து மற்றொரு சூரிய உதயத்திற்கான நேரத்தை இந்த கடிகாரம் கணக்கிடுகிறது. 2 சூரிய உதயங்களுக்கு இடைப்பட்ட காலம் 30 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. இந்த சூரிய கடிகாரத்தில் 1 மணி நேரம் என்பது 48 நிமிடங்கள் ஆகும். நம்மளுடைய சாதாரண இதில் 1 மணி நேரம் என்பது 60 நிமிடம். ஆனால் இதில் 48 நிமிடம். எனவே 30 மணி நேரங்கள் இதில் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய அறிவுசார் குறியீடு இந்தியா எத்தனையாவது இடம்? ஆன்சர் ஏ 42வது இடம். இந்தியா 38.64% 42வது இடத்தை பிடித்துள்ளது. அமெரிக்கா 95.48% முதல் இடத்தை பிடித்துள்ளது. இதில் மொத்தம் 55 நாடுகள் இடம்பெற்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் டி ஏ.எம். கன்வீல்கர். ஊழல் தொடர்பான புகார்களை விசாரிக்க லோக்பால் அமைப்பு உருவாக்கப்பட்டது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 படி லோக்பால் உருவாக்கப்பட்டது.
லோக்பாலில் யார் மீது வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம். யார் மீது புகார் அளிக்கப்பட்டதோ அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இந்த லோக்பாலின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக வர்த்தக அமைப்பின் 13வது அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஏ, அபுதாபி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அபுதாபியில் நடைபெற்றது. பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற்றது. இந்த அமைச்சர்கள் மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டும். 1995ஆம் ஆண்டு இந்த WTO உருவாக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா இதன் தலைமையகமாகும். 1994 மராகேஷ் ஒப்பந்தத்தின்படி 1995ஆம் ஆண்டு இந்த உலக வர்த்தக மையம் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிபிசியின் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சி, அமீர் ஷா. மார்ச் 4ஆம் தேதி இவர் பதவியேற்கிறார். இவருடைய பதவிக்காலம் 2028 வரை இருக்கும். இவருடைய வயது 72. பிபிசி பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் என்பது ஆகும். 1922ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஒலிபரப்பு நிறுவனம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. 1927இல் பிரிட்டிஷ் ஒலிபரப்பு கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இங்கிலாந்தில் உள்ள லண்டன் இதன் தலைமையகமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெருந்தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, வைரமுத்து. மகாகவிதை என்ற நூலுக்காக அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மலேசிய தமிழர் இலக்கிய காப்பகம் சார்பில் இது வழங்கப்படுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய ஹைட்ரஜன் ஆலை எங்கு திறக்கப்பட உள்ளது? ஆன்சர் பி, ஆந்திரா. அதானி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தை தொடங்குகிறது. இதனுடைய மதிப்பு 3.9 லட்சம் கோடி ஆகும். கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த ஹைட்ரஜன் ஆலை தொடங்கப்படுகிறது. நீரில் மின் விளைவுகளை உருவாக்கி ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக பிரித்து எடுப்பதுதான் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி முறையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது 2022 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, பா. சரவணன். இவருடைய நூல்கள் என்னன்னா அருட்பா மருட்பா, வாழையடி வாழையென, கடல்வரி, ஒரு கேள்விக்குறி, நவீன நோக்கில் வளரா ஆகியவை இவருடைய புகழ்பெற்ற நூல்களாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்வதேச சோலார் கூட்டணியில் மால்டா எத்தனையாவது உறுப்பினராக சேர்ந்துள்ளது? ஆன்சர் சி, 119வது. 2015ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்த ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக இந்த சோலார் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் ஹரியானாவில் உள்ள குருகிராமில் உள்ளது. மால்டா ஒரு தீவு நாடாகும். இதன் தலைநகர் வல்லேட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தர்ம கார்டியன் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெறுகிறது? ஆன்சர் சி, ஜப்பான். பிப்ரவரி 25 முதல் மார்ச் 9 வரை நடைபெறுகிறது. இது 5வது பதிப்பாகும். இந்த கூட்டு இராணுவ பயிற்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் தேனி முனையம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஏ, கன்னியாகுமரி. தேனி வளர்ப்பை அதிகப்படுத்தவும் தேனி தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த தேனி முனையம் அமைக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் முதல் மரத்தாலான செயற்கைக்கோளை ஏவ உள்ள நாடு எது? ஆன்சர் டி, ஜப்பான். ஜப்பானும் நாசாவும் இணைந்து இந்த செயற்கைக்கோளை தயாரிக்கிறது. இதன் பெயர் லிக்னோசாட். இந்த செயற்கைக்கோள் மாக்னோலியா என்ற மரத்தால் உருவாக்கப்படுகிறது. இந்த மரம் பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த மரத்தால் செய்யக்கூடிய செயற்கைக்கோள் செய்வதற்கான அவசியம் என்னென்னா, தற்பொழுது செயற்கைக்கோள்கள் அலுமினியத்தால் செய்யப்படுகின்றன. செயற்கைக்கோள்களின் ஆயுட்காலம் முடிந்த பிறகு வளிமண்டலத்திற்கு கொண்டு வந்து எரித்து பிறகு கடலில் விழச் செய்கின்றன. இந்த எரித்த அலுமினிய துகள்கள் வளிமண்டலத்தில் மிதக்கும். இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விண்வெளி குப்பைகளும் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்வெளி குப்பை என்பது நாம் செலுத்துகிற ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் ஆயுட்காலம் முடிந்த பிறகு முழுதாகவோ அல்லது சிறு சிறு துண்டுகளாகவோ விண்வெளி பாதையில் சுற்றி வரும். இது விண்வெளி குப்பைகள் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரான்ஸ் நாட்டின் செவாலியர் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஏ, சசி தாரூர். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ஆவார். இந்தியாவின் இருண்ட காலம் என்பது இவருடைய புகழ்பெற்ற நூலாகும். செவாலியர் விருது பெற்ற தமிழர்களின் பட்டியலை பார்க்கலாம். கண்ணன் சுந்தரம், அஞ்சலி கோபாலன், மதன் கல்யாணி, சிவா ராமநாதன், சிவாஜி கணேசன், செரின் சேவியா, நாகநாதன் வேலுப்பிள்ளை, கமல்ஹாசன், வாணிதாசன் ஆகியோர்
செவாலியர் விருது பெற்றுள்ளனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மணற்கேணி என்ற செயலி எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி. மாணவர்களுக்கான சந்தேகங்களை தீர்க்க. மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க 14417 என்ற இலவச எண்ணும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள லேசர் ஆயுதத்தின் பெயர் என்ன? ஆன்சர் பி. துர்கா 2. DRDO இதை உருவாக்கியுள்ளது. பல்வேறு நாடுகளும் இந்த லேசர் ஆயுதத்தை கண்டுபிடிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துள்ளன. இதனால் இந்தியாவும் இந்த லேசர் ஆயுதத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தோஸ்தி 16 என்ற கடலோர காவல்படை பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த இரு நாடுகளுக்கும் இடையானது? ஆன்சர் பி. இலங்கை மற்றும் மாலத்தீவு. இது 16வது பதிப்பாகும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பயிற்சி நடைபெறுகிறது. 1991ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையே இது தொடங்கப்பட்டது. 2012இல் இலங்கையும் இப்பயிற்சியில் இணைந்தது. இந்த ஆண்டு பார்வையாளராக வங்கதேசமும் இணைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சு மிட்டாய்கள் தயாரிக்கும் பொழுது உடம்பிற்கு கேடு விளைவிக்கும் எந்த ரசாயனம் சேர்க்கப்படுகிறது? ஆன்சர் சி. ரோடமைன் பி. உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் 2006இன் படி இந்த பஞ்சு மிட்டாய்கள் விற்பனை செய்வது தற்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த ரோடமைன் பி என்பது தீப்பெட்டி, ஊதுபத்தி ஆகியவற்றில் வண்ணத்திற்காக சேர்க்கப்படும் விஷ நிறமியாகும். இதனால் இந்த பஞ்சு மிட்டாய் தற்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிலவின் சுற்றுப்பாதையை அடைந்த முதல் தனியார் நிறுவன விண்கலம் எது? ஆன்சர் டி. ஒடிசியஸ். இந்த விண்கலம் அமெரிக்காவைச் சேர்ந்த இன்டிடியூவ் மிஷின்ஸ் என்ற தனியார் நிறுவனம் தயாரித்துள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி இது விண்ணில் ஏவியது. 21ஆம் தேதி அதன் நிலவின் சுற்றுப்பாதையை அடைந்தது. ஆர்டெமிஸ் 3 என்ற திட்டத்தின் மூலம் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பவும் இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெப்டியூனில் புதிதாக எத்தனை நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஏ. 2. யுரேனஸில் புதிதாக ஒரு நிலவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச வானியல் ஒன்றியத்தின் மைனர் பிளான்ட் மையம் இதை அறிவித்துள்ளது. யுரேனஸில் புதிய நிலவு சேர்த்து மொத்தம் 28 நிலவுகள் உள்ளன. S2023 U1 என்று இதற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. யுரேனஸின் புதிய நிலவை சுற்றி வர 680 நாட்கள் ஆகும். இதனுடைய நீளம் 8 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹனுமன் AI மாடலை உருவாக்கியுள்ள நிறுவனம் எது? ஆன்சர் சி. ரிலையன்ஸ். பாரத GPT என்ற பெயரில் மார்ச் மாதம் இந்த AI வெளியிடப்பட உள்ளது. இதில் 11 மொழிகள் அடங்கும். இதற்கு முன்னதாக கூகுள் நிறுவனம் ஜெமினி என்ற பெயரிலும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பின்னிங் AI என்ற பெயரிலும் AI உருவாக்கியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.